ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டே? சண்டேனாலே ஸ்பெஷல் என்ன? நான்வெஜ் தான். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். கூட பாய் வீட்டு நெய்சோறு தான். ரெண்டும் அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ருசி உங்கள் நாக்கிலே ஒட்டிக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்துங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு வரும். இந்த கிரேவியில் நான் சேர்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் பவுடர். ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். மெயினாக சிக்கனுக்கோ மட்டனுக்கோ சின்ன வெங்காயம் சேருங்க. டேஸ்ட்டை அதிகப்படுத்தி காட்டும். கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி வைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக இதுதான் அந்த பவுடர், மேஜிக் பவுடர். இதில் மல்லி, மிளகாய், சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கு. இல்லை நம்மளோட மேஜிக் பவுடர்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பவுடர் ரெசிபியை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இந்த பவுடர் இது கூட சேர்க்க போகிறேன். ஆனில் இருக்கப்போ சூட்டிலேயே சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா பவுடர் கரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக அப்படி செய்யாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆறட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் காயறதுக்குள்ளே இந்த ஆறின பவுடர் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சியில். நான் வேறு எதுவுமே இது கூட சேர்க்கல, வெறும் அதை மட்டும்தான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சிரிக்காதீங்க. நான் இன்றைக்கி 2 சிக்கன் லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். மீதி சிக்கனை நான் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, சிக்கன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த கிரேவி. கூட ஒரே ஒரு தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி சேர்க்குறேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன். இப்போ கூட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா தான். பிரியாணி மசாலா வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ கூட தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா தண்ணி நான் இன்றைக்கி ஒரே ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். ஏன்னா கிரேவி தானே. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டுருங்க. 4 விசில். நம்ம அட்டகாசமான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. கிரேவியை மட்டும் பார்த்துட்டா போதுமா? அடுத்தது நெய்சோரையும் பார்க்க வேண்டாம். வாங்க போகலாம் மெயின் டிஷ்குள்ளே. அதே குக்கர் தான். எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூட பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய். அடுத்ததாக ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு வெடிக்கும். அடுத்தது அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 துண்டு பட்டை. கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெய்சோறு டேஸ்ட்டாக இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எப்போவுமே இனிப்பு டேஸ்ட் உள்ளது. அடுத்ததாக பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே முழுசாக உள்ளே சேர்த்துக்கிறேன். காரம் வேணுங்கிறவங்க கீரி போடுங்க. கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயத்தை ரொம்ப செவக்க வதக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு போதும். அடுத்ததாக கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ஒயிட் ரைஸும் கிரேவியும் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெய்சோரை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு கொத்து புதினா இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தக்காளி நல்லா நெய்சோருக்கு ஒரு கலரை கொடுக்கும். தக்காளி ரொம்ப வதக்கிடாதீங்க. தோல் மட்டும் லைட்டாக சுருங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரிசி நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஒரே ஒரு டம்ளர் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பாட்டு அரிசியில். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போவே. அடுத்தது நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா சாப்பாட்டு அரிசி இல்லையா. அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு. நான் லெமன் எதுவும் பிழையில. கொஞ்சோண்டு சக்கரை மட்டும் சேர்க்குறதுக்கு பதிலாக. இதில் தாளிப்புக்கு ரொம்ப இலை சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. விசில் ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கம்மன்னு வாசனையோடு இருக்குது. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணும்னா. நான் சேர்த்துட்டேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம இப்போ நெய்சோறு ருசி பார்க்க ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி கூட. ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கும் நன்றி, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தவங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.